கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல் தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்து காமிச்சிருக்கேன். பிகினர்ஸ் கூட ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். இதுக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நான்ஸ்டிக் கடாய் பயன்படுத்திக்கோங்க. அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு பீட்ரூட்டை எடுத்துகிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் பீட்ரூட் துருவலில் வச்சு துருவி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துகிட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம துருவின பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம இதுக்கு தாளிதம்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். வெந்ததுக்கப்புறம் சேர்த்தா போதுமானது. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் போல் தூள் உப்பும் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்க்க வேண்டாம். நம்ம தண்ணி சேர்க்காம தான் வேக வைக்க போகிறோம். அதனால் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஒழுங்காக கரைஞ்சி வராது. அதனால் தூளுப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மஞ்சள் பொடி கூட ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் ரெட் கலரை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் மஞ்சள் பொடி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே இது வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு மூடிட்டு வெந்ததுக்கப்புறமா மூடியை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. அடிபாகம் நல்லா வெந்திருக்கும். இப்போ மேல் பாகத்தை அடியில் திருப்பி விட்டுட்டு நல்லா மேலே அழுத்தம் கொடுத்து லெவல் படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா இதை வேக வச்சுக்கோங்க. பீட்ரூட்டு நம்ம சின்ன பீஸாக நல்லா துருவி தான் எடுத்துருக்கோம். அதனால் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. ஏன் நம்ம தண்ணி சேர்க்கலை அப்படின்னா, காயில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா வேக வச்சோம்னா ஒரு இனிப்பு சுவையோட இந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் தண்ணி சேர்க்கலை. நம்ம ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் எடுத்தோம் அப்படின்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை 2-3 நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் வதங்கியிருக்கு, தண்ணி தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ காய் நல்லா முழுமையாக வெந்து வந்திருக்கு. அதை நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிதம் கொடுத்துக்கலாம். அதுக்கு சின்னதாக ஒரு கடாய் அல்லது ஆலக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா லைட்டாக நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாயை குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், பச்சை மிளகாய் நல்லா இது போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற காயை பொறுத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கொத்து தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு ஆயிலே வெந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் இந்த தேங்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதை ஆயில்லையே வதக்கி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் மதியம் நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து விடும் போது கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் தேங்காயை நல்லா இது போல் ஆயில்லையே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம்ல பீட்ரூட், அதுலேயே இந்த தாளிதம் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா வறுத்துருக்கோம் இல்லையா? கொஞ்சம் நேரம் அழுத்தம் கொடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா மேலே கொஞ்சம் சாஃப்டாகவும் உள்ளே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது இடையில வாயில் கடிப்பட்டு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஆரம்பத்திலேயே ஆயிலில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பும் சேர்த்து வறுத்துட்டோம் அப்படின்னா காய் வேகும் போதே அதுவும் சேர்ந்து வெந்து வந்துடும். அப்போ நமக்கு இடையில வாயில் கடிப்படும் போது நல்லா கிறிஸ்பியாக இல்லாமல் வெந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம காய் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தாளிதம் சேர்த்துக்கிறோம். நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.